நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நீ நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே, கண்ணீரோடு நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைச்சு பார்க்கும் போது ஆண்டவரே, எண்ணற்ற நன்மைகளால் நீர் எங்களை நிரப்பினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்ப ஏற்பட்ட பாதுகாப்பினாலும் இவ்வளவு நன்மைகளாலும் அபிஷேகத்தினாலும் நீர் எங்களை நாள் வரைக்கும் தாங்கி வந்து உங்களுடைய மகா பெரிய தயவுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. வேற ஒருவர் மேலும் எங்களுடைய நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் எங்களுடைய கால்கள் இடறி விழாமல் எங்களை பாதுகாக்கிற தேவன் நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. எங்களுடைய கால்களுக்கு பலனை கொடுத்து எங்களுடைய கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய நல்ல மேய்ப்பரா இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை நம்புகிற ஜனங்கள் நாங்க ஆண்டவரே, உம்மை தேடுகிற ஜனங்கள் நாங்க ஆண்டவரே. எங்களுடைய முகங்கள் வெட்கப்படாமல் இருக்கும்படி எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தையும் வழி நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் நாங்கள் பாதுகாப்பா இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலுமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த வாரத்தின் முதலாம் நாளிலுமே நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. சத்ரு வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கும்படி உம்முடைய சித்தமே எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நிறைவேறப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து உமக்கு நன்றி செல்லுகிறோம் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாத ஆண்டவரே. அதுக்கேற்றபடி உண்மையாக தேடுகிற இருதயத்தை எங்களுக்குள்ளே நீர் வைக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்களையும் தேடாமல் அவைகளுடைய ஆசையை நாங்கள் விரும்பி ஓடாமல் ஆண்டவரே, உண்மை தேடுகிற ஜனங்களாக இருக்கும்படி எங்களுக்கு நீர் பலனை கொடுங்க ஆண்டவரே. உண்மையே நோக்கி பார்க்கிற ஜனங்களாக நாங்க இருக்கும்படி நீர் எங்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் ஆண்டவரே. வேற யார நாங்க சேவிப்போம்? உண்மை தவிர அப்பா, நீரே எங்களை நடத்துகிறவரா இருக்கிறீர். நீரே எங்களுக்கு பலனை கொடுக்கிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆராதனையே கூட ஆண்டவரே உம் கரத்துல நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. சுயமாக எதுவுமே நடக்காமல் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலின்படி, ஆவியானவருடைய பலத்தின்படி, எங்களுடைய நல்ல நண்பரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் சகலமும் எங்களுக்கு நன்மையாக மாறும்படி இவை அனைத்திலும் நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஜனங்களாக ஆண்டவரே. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நீர் சொன்னது போல அப்பா, நீர் இந்த பூமியில வந்து ஒரு மனுஷனாக வாழ்ந்து எல்லா சோதனைகளையும் எல்லா காரியங்களையும் நீர் எப்படி ஜெயித்தீரோ
அதே போல நாங்களும் செய்து ஆண்டவரே உம்மை சந்திக்கும்படி ஆண்டவரே, உம்முடைய நாட்கள், வரப்போகிற நாட்கள் ரொம்ப மோசமா போய்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அதே போல நீர் வருகிற நாளும் ரொம்ப சமீபமா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்கேற்ற ஒரு பயத்தை எல்லா ஜனங்களுடைய இருதயத்துல நீர் வைக்கும்படி ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் எச்சரிக்கையாய் இருக்கும்படி, அவர்கள் ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளும்படி ஆண்டவரே, சாத்தானுடைய வலைகளை அவர்கள் சிக்காதபடி, அவர்களுடைய ரட்சிப்பை இறுதி வரைக்கும் காத்து கொள்ளுகிற ஜனங்களாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையிலும், மெசேஜ் கொடுக்கிற நேரத்திலும் ஆண்டவரே, எல்லா நேரங்களும் உம்முடைய கரம் இங்க இருப்பதாக அப்பா. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி போகையில் அலையலையாய் நடுவலை நடந்து பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் என்னாலே என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமோ ஏங்குகையில் என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமோ ஏங்குகையில் மாறாமன் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாமன் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே. சொல்லுங்க, பாடுவேன் பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று. சொல்லுங்க, கண்மலை பிளந்து, கண்மாலை பிளந்து தண்ணீரை சோரந்து, கண்மாலை பிளந்து தாகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே வலந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த, வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே என்னை அறிந்த எதிர்ப்பினோடே ஏளனமும் சேர்ந்து தாக்கையில் என்னிறந்த எதிர்ப்பினோடே ஏளனமும் சேர்ந்து தாக்கையில் துன்ப பெருக்கிலும் இன்பமும் காட்டி, துன்ப பெருக்கிலும் இன்முகம் காட்டி ஜெயகீதம் காத்தவரே
பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து இலை கலங்கி. எத்தனை பேர் எப்படி இருக்கீங்க? அலை அலையாய் எத்தனையோ பேர் வாழ்க்கையில துன்பம் சூழ்ந்து கலங்கி. ஆனா நம்மளுடைய ஆண்டவரோ அலை கடல் தடுத்து நடுவலை விடுத்து, அலை கடல் தடுத்து நடுவலை விடுத்து கடத்திய சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில் என்று மாறும் எந்தன் துயரம். மாறாவின் கசப்பை மதுரமமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமமாக்கி மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. இந்த வார்த்தையில சொல்லுகிறது போல அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படலாம். என்று மாறும் எந்த துயரம்? எப்பதான் ஆண்டவரே என் துயரம் என் வாழ்க்கையில மாறும்? தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆனா ஆண்டவராகிய தேவன் இந்த பாடலில் எவ்வளவு அழகா சொல்லுகிறது போல அலை கடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்திய சென்ற கர்த்தனை எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர் நமக்காக ஈஸியாக மாற்றுவார். மாறாவின் கசப்பை அவர் நமக்காக மதுரமாக மாற்றி கொடுப்பார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமா ஆண்டவரே, நிச்சயமாக நீர் இந்த சொன்ன தேவன், நீர் வாக்கு மாறாதவர். என் வாழ்க்கையில எல்லா கசப்பையும், மாறாவின் கசப்பை எல்லாவற்றையும் நீர் மதுரமாக மாற்றுவீர் ஆண்டவரே. ஏனென்றால் உம்மை நோக்கி பார்க்கும்படி நாங்க இங்க வந்திருக்கிறோம். எங்களுடைய கண்கள் உண்மையேதான் நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே, வேற ஒன்றையும் நாங்க காணல ஆண்டவரே. ஏனென்றால் மெய்யான ரட்சிப்பு, மெய்யான விடுதலை, மெய்யான சுகம் எல்லாமே உங்களிடத்துல இருந்து தான் எங்களுக்கு கிடைக்கிறது ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா, உங்கதான் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா மாறாவின் கசப்பை நீர் மதுரமாக மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட உண்மை நோக்கி நாங்கள் பார்த்து கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லா மாறாவின் கசப்பை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, எங்க உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி ஆண்டவரே, எல்லா விதமான மாறாவின் கசப்பை இப்பொழுதே நீர் மதுரமாக மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசித்து உம்மிடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க சரீரத்தில் ஏதாவது மாறாவின் கசப்பு இருக்கும் என்றால் அதை நீர் இப்பொழுது எல்லா கசப்பையும் நீக்கி போட்டாண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து எங்களை மதுரமாக மாற்றுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரச்சனத்தினால் எங்களை நீர் நிரப்புறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்க சரீரத்துல இருக்கிற எல்லா மாறாவின் கசப்பையும் நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்பும் மாறும் அப்பா. எல்லா கசப்பும் இனிமையாக மாறப்போகிறது ஆண்டவரே. எல்லாமே மதுரமாக மாறப்போகிறது ஆண்டவரே. பாடுவோமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.
உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சொல்லுங்க, அந்த இடத்துல கேளுங்க ஒரு வார்த்தை பாடுங்க எல்லாம் உற்சாகமாக. எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் கசப்பு எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். சொல்லுங்க, தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்க வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் கசப்பு எல்லாம் மதுரமாக மாறி போகும். துக்கம் மாறிடும், துன்பம் மாறிடும், துக்கம் மாறிடும், துன்பம் மாறிடும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்றோடு மறைந்து விட்டது. நேற்றைய துயரமெல்லாம் இன்றோடு மறைந்து விட்டது. இன்று சந்தோஷம், இன்று மகிழ்ச்சி, இன்று சந்தோஷம், இன்று மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும், எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு வார்த்தை சொல்லுவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகவே. ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம்மை நான் துதிக்கும் போது இதயத்துக்கு என்ன மகிழ்ச்சி. உங்களை நான் போற்றும் போது இதயத்துக்கு சந்தோஷமே. எல்லா கட்டுகளும் விலகி ஓடுமே, எல்லா கட்டுகளும் விலகி ஓடுமே. விடுதலை விடுதலையானே, உங்க வார்த்தையால் விடுதலையானே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அந்த வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு மாதத்தை குறித்தும் கர்த்தர் பேசுகிறார். ஒவ்வொரு மாதமும் ஒரு விசேஷமாய் இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஒவ்வொரு நாளும் நாம் விசேஷம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நாள் மாத்திரம் இல்லை, அந்த வாரம் மாத்திரம் இல்லை, அந்த மாசம் மாத்திரம், அந்த வருஷம் மாத்திரம் இல்லை, எல்லாமே விசேஷம். என் தேவன் என்னோட கூட இருக்கும் போது எல்லாம் விசேஷம்தான். தினமும் ஒரு அற்புதத்தை நான் காணும்படி துடிப்பேன். என் ரத்த நாடிகள்
என் இரத்த குழாய்களுக்குள்ளே ஓடுகிற ரத்தமும் கர்த்தரை சொல்லும், கர்த்தர் செய்ததை சொல்லும், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும். ஹல்லேலூயா. ராத்ரா கானியாந்திரோ ஷஹூத்ரோ கானியாந்திரோ ருபாந்திரா கானியாந்திரோ நீ ரிபினியானா நானா கானியாந்திரோ ஷதந்திரா கானியாந்திரோ ருபாஷாஹு. ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவனிடம் தங்கீடுதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கீடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமோடன் தம்பலமோடன் என் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமோடன் தம்பலமோடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும், அதே எம்மாட்டம் காத்ததுவே, என்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாம் சொல்லுங்க. என்னும் தேவை நேர்மூலமானாலும் நான் நிற்பதுமோ, நேர்மூலமானாலும் நான் நிற்பதுமோ கிருபை, நிற்பதுமோ கிருபை, நீசரன் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன், நீங்கினதே, காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ, அதே எல்லாம் இதே தராசு சொல்லுங்க. come on brother David, slight increase. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. சொத்திர ஜபத்தினால் சொத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை, ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வென்றி நானும் வேண்டிடவே, ஆத்தும பாரம் கண்ணீரோடே ஜபவரம் ஜபவரம் தம் கிருபை பெரிதல்லோ, என்னும் தேவை கிருபை தாருமே. Hallelujah. Can you praise and wait for some time for this song? Tribiana Kani Shahutrunya
Tantranka ho shahutru kayatrunia. Nineo shahutrunia. Rubantraka yandroka shahutrunia. Trendrunia trunaka shahutrunia. Hallelujah. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் ஆகஸ்ட் மாதத்திலே ஒவ்வொரு மாதத்தின் விசேஷத்தை குறித்து சொல்லுகிற ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உன்னை பலமான தம்முடைய கரத்தினால் ஆசீர்வதிப்பார். நீ வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரிய செய்கிற ஒரு வல்லமை உனக்குள் இருக்கிறது. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உன்னை தெரிந்து கொண்ட உன் ஆண்டவராகிய கர்த்தருடைய முகத்தை நோக்கிப்பார். நான் நீ வேண்டிக் கொள்ளுகிறதை மாத்திரமல்ல, அதற்கு மேலான காரியங்களை உனக்கு நான் செய்யும்படி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். நீ பாதுகாப்பாயிருந்து உன்னை நான் தேற்றும் போது நீ ஆசீர்வாதமாயிருந்து துக்கங்கள் எல்லாம் மாறும். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு சந்தோஷமாயிருப்பேன், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் நான் இருப்பேன். நீ இழந்ததையும் இழக்காததையும் நூறத்தனையாய் நான் உனக்கு கொடுத்து இதோ எல்லாவித காரியங்களிலும் உன்னை நான் ஆசீர்வதித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மனுஷி பாக்கியமுள்ளவன் அல்லேலூயா. நீ கர்த்தரிடத்தில் பெற்றிருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்தையும் உறுதியாய் பற்றிக்கொள். வேதத்திலே பார்க்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனுஷன் உண்மையை நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். நீ கேட்டதை மாத்திரமல்ல, நீ கேட்காததையும் நான் உனக்கு தருகிறேன். உனக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை உனக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்தின தேவனாய் கர்த்தர் அதை உனக்கு நிச்சயமாய் செய்து படிப்பார். நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, நீ நம்பிக்கையோட காத்திரு. எப்பொழுது விடியும் என்று விடிக்காலத்துக்கு காத்திருக்க சமக்காரனை பார்க்கலும் அதிகமாய் நீ கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபித்தாய். உன் ஜெபத்தின் சத்தத்தை நான் கேட்டேன், உன் புலம்பலின் சத்தத்தை நான் கேட்டேன். நான் கேட்கவில்லை என்று நீ நினைத்தாயோ, நான் உன் புலம்பலின் சத்தத்தை கேட்டேன். இதோ இரட்டிப்பான நன்மைகளால் உன்னை நிரப்பி உனக்கு எல்லாவற்றிலும் நான் ஆசீர்வாதத்தை கொடுத்து நீடித்த ஆயுசு நாட்களை நான் உனக்கு உண்டானவர்களுக்கும் கொடுத்து அவர்கள் சுகமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, உன்னோட கூட இருக்கும்படி உன்னை உன் குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். உன் எல்லைகள் எல்லாம் வல்லமையால் கர்த்தர் நிரப்பி உன் எல்லைகள் தோறும் கர்த்தருடைய மகிமை காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே. என் தாசனாகிய இஸ்ரவேலே, எனக்கு பிரியமான இஸ்ரவேலே, நீ பயப்படாதே. நான் உன்னோட கூட இருக்கிறேன். என் தாசனாகிய யாக்கோபே, எனக்கு பிரியமான இஸ்ரவேலே, நீ பயப்படாதே. நான் உன்னோட இருக்கிறேன். நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரை பார்த்து சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் பனி போல் மறைந்து போகும். நான் உனக்கு மெதுவாயிருப்பேன், நான் உனக்கு லகுவாயிருப்பேன். என்னுடைய கரமல் மேல் லகுவாயிருக்கும். இதை உன்னை துக்கப்படுத்த நினைத்த எல்லா சத்துருக்களுக்கும் வெட்கத்தை உண்டாக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீயோ வெட்கப்படாமல் இருந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று நீ அழைக்கப்படுவாய். உன்னை ஏமாற்றும்படி, உன்னை வஞ்சிக்கப்படி சுற்றி திரிகிற ஆவிகளை உன் பக்கமா வராதபடி அவர்களை நான் துரத்தி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உனக்கு விரோதமாக சுற்றி திரியும் ஆவிகள், உன்னை ஏமாற்ற நினைக்கிற ஆவிகளை நான் துரத்தி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் உன் கிட்ட நெருங்குவதில்லை. நான் உன் எல்லை தூரம் உன்னை காப்பாற்றி உன்னை வழி நடத்துவேன் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என் ஜனங்களை நான் பாதுகாத்து என் ஜனங்களை சுற்றிலும் வேலி அடைத்து நான் பாதுகாப்பேன். இதோ நான் உன்னை சுற்றிலும் மக்களே முதலாயிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் பேசின வார்த்தைகளுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆகஸ்ட் மாசம் கர்த்தர் நமக்கு உண்டானவைகளை கர்த்தர் கொடுத்து, உன்னை நினைக்கிற தேவன், உன் தாயின் கருவிலின் உருவாகும் முன்னே உன்னை பெருசில் அழைத்த ஒரு சர்வவல்ல தேவனாய் கர்த்தராகிய நான் இதோ உன்னை ஆசீர்வதித்து ஆண்டுகள் தோறும் உனக்கு நன்மைகளால் உன்னை நிரப்புகிறார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் ஆசைகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார். அதை என்றும் அதை எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார். காப்பவர் காப்பார் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். இத்தனை ஆண்டுகள் உன்னை காப்பாற்றி நடத்தி உன் தேவனாகிய கர்த்தர் நான். இத்தனை ஆண்டுகளாய் உன்னை காப்பாற்றி நடத்தின உன் தேவனாகிய கர்த்தர் நான். இதுவரை உன்னை காப்பாற்றி நடத்தின உன் தேவன் இனிமேலும் காத்திடுவார். என்றும் என்றும் என்றென்றும் காத்திடுவார். நீ அவருக்குள் மகிழ்ச்சியாவாய். நீ அவருக்குள் களி கொடுப்பாய். பாப்பா பாப்பா காப்பவர் காப்பார் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். மாதம் மாதம் தோறும் உன்னை நான் சந்தித்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டுகள் தோறும் உன்னை நான் சந்தித்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கும் என் கரத்தினாலே நன்மைகளை பெற்றுக் கொள்வாய் நீ. நான் ஆசீர்வதிக்கும் என் கரத்தினால் நீ என்றும் நன்மைகளை பெற்றுக் கொள்வாய் நீ. நன்மைகள் தொடரும் நம்மையே ஆண்டுகள் தோறும் தொடரும். நமக்கு நன்மைகளை செய்தவர் அவர். நல்லவர் என்று சொல்லுவேன். இதுவரை காப்பாற்றி நடத்தின என் ஆண்டவர் இனிமேலும் காத்திடுவே. காப்பி 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 உங்க சிறகுகளின் மறைவில் உங்க சிறகுகளின் மறைவில் என்னை எதிர்க்கும் என் எதிராளிகளுக்கு என் தலையை அபிஷேகிப்பி. சொல்லுங்க.
என்னை எதிர்க்கும் எதிராளிகள் முன்பாக என் தலையை ஆசீர்வதிக்கிறேன். என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பெற்று ஆசீர்வாதமாயிருப்பேன். என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பெற்று ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆசீர்வாதம் எங்களுக்கு உதிக்கும் ஒரு மலரை போல் மலர்ந்திடுவே. ஒரு மலரை போல மலர்ந்து பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டுகள் தோறும் உன்னை காப்பவர் காப்பார் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார். காப்பவர் காப்பார் காத்திடுவார். கலங்காதே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆசீர்வாதம் ஆவியே தூய்மையே ஆவியே இந்த இடமாசைய உலகரம இறங்கி வாருமே. உள்ளம் நிறந்து இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே. காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இருபையின் போக்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இருபையின் போக்கரத்தால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இந்த இடமசைய உள்ளம் நிறந்த இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிறந்த இறங்கி வாருமே. இந்த இடமசைய இறங்கி வாருமே. கர்த்தாவே உங்க ஆவியானவர் இன்னும் அதிகமாய் வரணும். கர்த்தாவே உங்க ஆவியானவர் இன்னும் அதிகமாய் வரணும். உம்மை நோக்கி கூப்பிடும் ஜனங்களுக்கு அதிகமாய் உதவிகள் செய்யணும். உம்மை நோக்கி கூப்பிடும் ஜனங்களுக்கு அதிசயங்கள் நீங்க செய்யணும்.
அசைவாழும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஊற்றிடுமே எழுப்புதலின் அக்கினியை எங்கமேல் ஊற்றும். சொல்லுங்க. ஊற்றிடுமே உங்க எழுப்புதலின் அக்கினியை ஊற்றுங்க தேவா. உங்க ஜனங்க சந்தோஷமடைய எங்களை பிரோஜனப்படுத்துங்க. உங்க ஜனங்க சந்தோஷமடைய எங்களை பிரோஜனப்படுத்துங்க. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சொல்லுகிறோம். இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப. Hallelujah. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக பக்கத்துல ஒரு பகுதியில ஒரு எவாஞ்சலிஸ்ட் கூட நடத்தி கொண்டிருந்தார். நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தின் சூழ்நிலைக்கு அந்த இடத்துக்கு நான் ஒருத்தங்க அந்த இடத்துல அவங்க பக்கத்துல பார்க்க போய் அந்த இடத்துல போய் இந்த ஊழியக்காரர் நான் ரொம்ப சொல்றது ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக அப்பொழுது அவர் கூட்டம் நடத்திட்டு இருந்தாரு. கோடம்பாக்கம் பகுதியில நிறைய பேர் வந்திருந்தாங்க. எக்கச்சக்கமா இருந்தாங்க. நிறைய கூட்டம் நிறைஞ்சு வளைஞ்சிட்டு இருந்தது. ஜனங்களை பார்த்தேன். அந்த ஜனங்களையே பார்த்துட்டு இருந்தேன். கண்ணீரோடு அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப நான் ஊழியத்துக்கு வரல. நான் ஊழியத்தில் இல்லை. அப்போ நான் பிசினஸ் தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஜனங்களை பார்த்தேன். ஜனங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரும் பார்த்தேன். பயங்கர கதறுதலோட அழுகையோட கதறிட்டு இருந்தாங்க. கத்தாவே எங்களுக்கு இறங்க சொல்லி. அந்த ஊழியக்காரருடைய ஜெபம் அவங்களுக்கு அவ்வளவு ஆறுதலா இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ஆறுதலை கொடுத்தது. அப்பதான் யோசித்தேன், ஜனங்க விடுதலைக்காக வராங்க, இவ்வளவு பிரச்சனைகளோட வராங்க, இவ்வளவு கஷ்டத்தோட வராங்க, மன வருத்தத்தோட வராங்க, வேதனையோடு வராங்க. ஆனா கர்த்தர் இவங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அது என்னை பாதிச்சது. அந்த இடத்துல நான் போய் உட்கார்ந்து இருந்தது. இந்த ஜனங்களுடைய அழுகையின் சத்தத்தை பார்க்கும்போது அதே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னை கூட்டிட்டு இருந்தவங்க, நீங்க வாங்க முன்னாடி அவரு ஐயா கூப்பிடுறாரு, உங்களை அங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூட்டம் நடத்துறவரு என்ன அங்க கூப்பிடுறாரு, அங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கூப்பிடுறாரு உங்களை. நான் அங்கேதான் உட்காந்துட்டு, நான் வரல, நான் இங்கேதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் அங்கதான் இருந்தேன். அவ்வளோ அழுகை, ஜனங்க கதறிட்டு இருந்தாங்க. ஐயாவும் அவருக்கும் நிறைய பலவீனங்கள் அந்த ஐயா. ஆனா அதுலயும் அவ்வளவு உற்சாகமா அவர் பாடி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அந்த இடத்துல போய் நின்னுட்டு அந்த ஜனங்களுடைய அழுகையும் குக்கரங்களும் பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இன்னைக்கு சபைகள்ல அழுகைய சத்தமே காணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு போல இருக்கு. அழுது கத்திடத்துல கேட்கறதுக்கு ஜனங்க இல்ல. அன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. அவர் பிரதர் பேர் வந்து அருள்ராஜ்.
பிரதர்ன்னு சொல்லி இப்ப உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த காலங்களில வல்லமையா ஊழியம் செஞ்சுட்டு இருந்த ஒரு தேவ மனுஷர் அவரு. அந்த கோடம்பாக்கம் பகுதியில அந்த பிரிட்ஜுக்கு கீழே அந்த சைட்ல கூட்டம் நடத்திருந்தான். பெரிய கூட்டம், நிறைய பேர் இருந்தாங்க. அழுகுறாங்க, கதறாங்க, அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னா, எப்படியா அந்த ஒலிக்காரர் கர்த்தர் எடுத்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு எங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஊழியக்காரர்களுடைய ஜெபங்களை கேட்டு நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அழுகையின் சத்தத்தை காணும் சபைகளிலே. எல்லாம் வராங்க, மந்தமா உட்கார்ந்துட்டு மந்தமா போற. கடினமாயிடுச்சு, இருதயம் கடினமாயிடுச்சு, இருதயம் உடைக்கப்படல. அன்னைக்கு தினகரன் நடத்தும் போது கூட அழுகையோட வருவாங்க. இன்னைக்கு அழுகையெல்லாம் காணோம். வராங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஆடிட்டு, இஷ்டத்துக்கு ஆடிட்டு, டான்ஸ் ஆடிட்டு, கர்த்தருக்குள்ள ஆடல, சும்மா அவங்களுடைய டான்ஸ ஆடிட்டு சும்மா அப்படி பண்ணி இப்படி பண்ணி. ஊழியக்காரர்களும் இன்னைக்கு அவர்களும் என்னென்னோ பண்றாங்க. பார், இதை பாரு, அதை பாருன்னு சொல்றாங்க, இதை கீழே உள்ள வைக்கிறாங்க. என்னங்க, வாட்ஸ் நான்சென்ஸ். நாங்க உங்க பவரை வெளிப்படுத்தி இது பவர். நீ கர்த்தருடைய பவரை காமிக்க, உன் மேல இருக்க பவரை காமிக்க. என்ன வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன ஆச்சு உனக்கு? ஊழியக்காரர்கள் காலில் வச்சு இப்படி பண்றாரா, அது போய் விடுறாங்க பாரு, அவங்களை திருப்பி திருப்பி உள்ள வைக்கிறது. இதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன இதுனா இங்கே மேஜிக் ஷோவா? இதுனா மெஜிஷியன் ஷோ நடத்துறீங்களா? ஊழியக்காரங்களும் இந்த நைஜீரியன் சரி, நம்ம இங்க இருக்கிற ஆட்களும் சரி, இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கிட்டு கீழே விழாதவங்களை பிடிச்சி 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 கழுத்து பிடிச்சதால கழுத்துலாம் உடைச்சிடும் போல இருக்கு. அப்படி போட்டு தள்ளுறது, டம்முன்னு தள்ளுறது, இதெல்லாம் பார்க்க போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவங்க, அங்க வந்துட்டு இப்படி பிடிச்சி தள்ளினீங்கன்னா, என்னை பிடிச்சி தள்ளனா கீழே தான் விழுவேன். கர்த்தருடைய வல்லமைனா அனாயிண்டிங்னா தொடவே கூடாது. அவங்க அனாயிண்டிங்ல விழணும். இவர் ஒவ்வொருத்தரையா பிடிச்சி 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 தள்ளுறாரு. ஏதோ இது மேஜிக். பாருங்க பாருங்க பாருங்க, என்னத்தை பிடிச்சி தள்ளி வாங்க தள்ளி காமிக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆளை கோலியத்தை அதை கூட தள்ளி இல்லை கீழே. அப்படி பிடிச்சி தள்ள கீழே வந்துருவாங்க. சும்மா தான் நிக்கிறாங்க, பாவம் கண்டுபிடி நிக்கிறாங்க. ஒரு தள்ளுனா தருவாங்க. இது பார் பார் பார், பவர் பவர். ஒண்ணுமே சரியில்லை, மேலும் சரியில்லை, கீழே சரியில்லை, மரமும் சரியில்லை, வேரும் சரியில்லை, வர கனிகளும் சரியில்லை. பழுத்துருச்சு, கீழே டொம்முன்னு வலுத்து வேஸ்ட், யாரும் சாப்பிட முடியல. இந்த மாதிரி நடக்கிறது சபைகளில். வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? என்ன காமிக்கிறீங்க ஊழியக்காரங்க? நீங்க என்ன வல்லமை, என்ன பவர்? உங்ககிட்ட என்ன பவர் இருக்கு? நீ சாதாரண மனுஷன். நீ ஊழியத்துக்கு கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கலாம், அழைச்சிருக்கலாம். நீ சாதாரண மனுஷன். நீ என்ன கடவுளா? கடவுள் கர்த்தர் அவருடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார். கேக்குறீங்களா கேட்கலையா? கர்த்தர் தம்முடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார். அந்த காலத்துல நாங்க கூட நின்னுங்க, பவர்ல விழுந்தாங்க, பவர் தாங்க முடியாம விழுந்தாங்க. பாடிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய வல்லமை வந்து பறந்து போய் விழுந்தாங்க. இது என்னங்க விழுறது? நீங்க என்னங்க பாக்குறீங்க? இங்க இருந்து எந்த லாங் ஜம்பரும் ஓடி போய் ஃபாஸ்டா குதிப்பாங்களே, அவங்களால கூட அவ்வளவு குதிக்க முடியாது. பேக்ல இங்க இருந்து அவ்வளவு தூரம் பறப்பாங்க. அது பவர். அது கூட நம்ம என்ன பண்ணல, இதெல்லாம் காமிக்கல. இதெல்லாம் நாங்க வீடியோ எடுத்து பார், அத பார், இத பார். Be careful, you're a man. நான் மனுஷன், மனுஷன். ஒருவேளை ஊழியக்காரா இருக்கலாம், கர்த்தருடைய சன்னிதானத்துல கர்த்தருடைய நாமத்தில் நான் பேசலாம். நான் கடவுளா மாற முடியாது. எனக்கும் ஜரம் வரும், தலைவலி வரும், கை கால் வலி வரும், காது வலி வரும், கோவம் வரும், எரிச்சலும் வரும். எனக்கு பாஸ்டர்களுக்கு அப்படிலாம் வருது, எல்லாமே வருது. சாதாரண மனுஷன். So what I want to tell is, அன்னைக்கு இருக்கிற ஜனங்களை போல இன்னைக்கு இல்லை.
அன்னைக்கு அழுகையோட சபையில வந்து கத்தரிடத்துல கதறி அழுதாங்க. கிரேட் டேஸ். ஊழியம் ஆரம்பிக்க போதெல்லாம் கிரேட் டேஸ். நாங்க ஊழியம் ஆரம்பிக்க போதெல்லாம் கிரேட் டேஸ். அது நிச்சயமாக ஒரு எழுப்புதல், ஃபயர். அந்த அக்னி இப்போ எங்குமே இல்ல, எங்குமே இல்ல. சும்மா மியூசிக் டப 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 இவர் அடிப்பாரு, டப 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 அடிப்பாரு. அடுத்து 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 அங்க அடுத்து இங்க அடுத்து தப்பக்குள்ள ஆடுதுப்பா. அடிக்கடிக்கு ஆடுது, அடிக்கடிக்கு ஆடுது, அடிக்கடிக்கு ஆடுது. என்ன அடிக்கடிக்கு ஆடுது? டக்க 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 அடிக்கடி ஆடுது. என்ன ஆடுது? என்ன ஆட்டம்? அங்கேருந்து ஆடுது, இங்க ஆடுது. அங்க எல்லா இடத்துலயும் இப்போ ஆட்சி, இந்த மாசம் ஆட்சியா இல்ல, இங்க டம் அடிக்கட்டு கை தட்ட கிடு கை போடுது. சாத்தானுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காம இருக்கு. கத்தருக்குள் நாங்கள் மகிழ்ந்து சாரத்மா சொல்றாங்க. என்ன பாட்டு அது? நேற்று கூட பாட்டு. என்ன பாட்டு? ஆனந்தமாய் நாம் அளவில்லா கிருபை பெரிதல்லவோ, அனுதினம் ஜீவி. என்ன சொல்றாரு? ஆனந்தமாய் நாம் ஆர்ப்பரிப்போமே, அருமையல்லவோ தினம் ஜீவியத்தில். ஆத்மமே என் முழு உள்ளமே ஓனாற்புத தேவரையே சோதரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரென்ப பேருவல்ல. இன்னைக்கு இவங்க சொல்றாங்க பாருங்க, அவ்வளவு அர்த்தம். கீரெல்லாம் சொல்ல என்ன சொல்றாங்க? பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரென்ப பேருவல்லமே. ஆஹா பொங்கிடுதே என் உள்ளத்திலே. இவங்களாம், நான் யாரையும் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. இவங்களாம் எங்கிருந்து வந்தாங்க, எங்க பிடிச்சிட்டு வந்தான்னு தெரியல. ஒரே நாள்ல இவங்களாம் ஊழியக்கார ஆயிட்டாங்க. பைபிள் எடுத்துறாங்க, ஊழியக்கார ஆயிட்டாங்க. நேத்து அவர் கஞ்சா அடிச்சுட்டு இருந்தாராம், இது பிடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சிட்டாராம். அடுத்த நாளே பைபிள் ஆண்டு தொட்டாராம். அதுக்கு அடுத்த வாரமே பைபிள் எடுத்துக்கிட்டாராம், ஊழியக்கார ஆயிட்டாராம், ஒயிட் போட்டாராம், பிரசங்கம் பண்ண வந்துட்டாராம். நேற்று நான் கஞ்சா அடிச்சு கொண்டிருந்தேன். நீ அடிச்சுட்டு இருந்த, ஒரு வாரத்துல நீ மாத்தியா? ஒரு வாரத்துல பைபிள் எடுத்து வந்துட்டியா? வருஷ கணக்குல நீ வேதத்தை வாசித்து அதை தியானித்து கர்த்தருக்குள் நீ வந்து நீ மாறலன்னு நான் சொல்லல. நீ மாறிட்டு கர்த்தருக்குள் அதுல நிலைச்சிருந்து 1 வருஷம் 2 வருஷம் நிலைச்சிருந்து உண்மையாகவே அதுல திருப்பியும் போகாம, திருப்பியும் குடிக்காம, திருப்பியும் பலவிகளும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒரு நாள்ல மாற மாட்டாங்க, ஒரு வாரத்துல மாற மாட்டாங்க, ஒரு மாசத்துல மாற மாட்டாங்க, நாளுக்கு நாள் அதுல உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறார். மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஆனால் இவர்களோ ஒரு வாரத்தில் மாறிவிடுவார்கள். ஆனால் இவர்களோ ஒரு வாரத்தில் மாறிவிடுவார்கள். நான் ஊழியக்காரன் என்று சொல்வார்கள். நீ நம்பாதே, நான் ஊழியக்காரன் என்று சொல்வார்கள்.
நீ நம்பாதே நம்பாதே. வேதம் சொல்லுகிறது, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். தேப்பிலியே, நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் போயிடும். இப்ப பேசுகிற அந்நிய பாஷை ஓய்ந்து போகும். நீ தீர்க்கசன வரத்தினால் உரைத்த தீர்க்கசனம் உன்னை காப்பாற்று. உனக்கு கர்த்தர் கொடுத்த வல்லமையோட கூட நீ ஜெபித்த போது நடந்த அற்புதங்கள் நடந்திருக்கலாம், அதிசயங்கள் நடந்திருக்கும். அது உங்களை காப்பாற்றாது. வேதத்தில் அப்படிதான் போட்டிருக்கு. நீங்கள் சொல்வீங்க, உங்க நாமத்தை நான் தீர்க்கசனம் சொன்னோம், சுகப்படுத்தணும். அக்கிரம சிந்தை உடையவர்களே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். I don't know you. ஆனா கடைசி ஒன்றே ஒன்றுதான் நிற்கும், வேத வார்த்தை. வேத வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால் நீ மட்டும்தான் நிக்க முடியும். வேத வார்த்தை உனக்குள்ள இல்லைன்னா சான்ஸே இல்லை. உன் அபிஷேகம் ஓய்ந்து போகும், உன் அந்நிய பாஷை ஓய்ந்து போகும், வரங்கள் எல்லாம் போயிடும், எதுவுமே இல்லை. ஆனா வேதம் மாத்திரம் உனக்குள்ள இருக்குமானால் இன்னைக்கு யாருமே சொல்ல முடியாது, எனக்கு படிக்க தெரியாது பாஸ்டர், படிக்க தெரியாது. காது கேட்காதா? கேட்கல வசனங்கள நல்லா பார்த்துட்டங்க. காலையிலயும் சாயங்காலமும் வசனம் கேட்கலன்னா அன்னைக்கு பரிசுத்தம் இருக்கிற மாதிரியே தெரியல. ஒருவேளை அந்த நாளுக்கு கோவப்பட்டிருப்பேன், ஏதாவது பேசியிருப்பேன், ஏதாவது ஒரு காரியத்துல கத்துறேன்னா ஏதாவது ஒரு காரியத்துல துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனா அந்த பைபிள் வசனங்கள் கேட்க கேட்க என் பரிசுத்தத்தை நான் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற உணர்வு எனக்குள் வருகிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் எத்தனையோ வருஷம் பைபிளை படிச்சிருந்தாலும் எல்லாம் பண்ணியிருந்தாலும் தினமும் அனுதினமும் அந்தந்துள்ள ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கேட்டுட்டு நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து கேட்கறது, பாஸ்டர் எனக்கு படிக்க தெரியாது. கேட்கலாம்ல, டைம் இல்ல பாஸ்டர். அப்போ போ, எங்க போ, மார்ச்சரிக்கு போ, அங்க உனக்கு நிறைய டைம் இருக்கும் மார்ச்சரியில. இன்னைக்கு நாம் ஜீவனோட இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த என்னது உயிர் பிச்சையினால, கர்த்தர் கொடுத்த ஜீவனால நம்ம உயிரோடு இருக்கிறோம். இன்னைக்கு கேட்க நேரம் இல்லையா? then go to the mortuary. அதான் உனக்கு கேட்டான். வேண்டாம், நீ உலகத்துல இருந்து பிரச்சனை இல்லை. பைபிளை படிக்க கேட்க நேரம் இல்லைன்னா you cannot stand. Elon Musk, but latest news என்ன தெரியுமா? building a very big factory, ரொம்ப worldly biggest factory.
அந்த ஃபேக்டரி மெயினா இதுக்கு வாரம் வாரம் மாதம் மாதம் சேட்டலைட் அமைச்சிட்டே இருக்காரு. எல்லா ஊழியக்காரர்களும் பாக்குறாங்க, எல்லா நாடுகளும் பாக்குது, எல்லா அரசியல்வாதிகளும் பாக்குறாங்க. இவன் என்னதான் பண்றான்? இன்னைக்கு நம்முடைய நெட்வொர்க்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு பாத்தீங்களா? ஏன் தெரியுமா நெட்வொர்க்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு? ஏன்னா யாருமே புது டவர் போடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏர்டெல்லா இருக்கட்டும், யாரா இருந்தாலும். ஏன்னா நாளைக்கு நமக்கு கிடைக்க போறது ஃப்ரீ வைஃபை. ஃப்ரீ வைஃபை இவங்க பெற்றுக்கொள்ள போறாங்க. எதுக்கு நம்ம வேஸ்டா டவர் போட்டுட்டு இருக்கோம்? யாருமே டவர் போட மாட்டாங்க. அதனால நமக்கு செல்லு நெட் சரியா கிடைக்க மாட்டேது. யார் இந்த ஃப்ரீ வைஃபை போட போறானா? எல்லாருக்கும் எலான் மஸ்க். அந்த ஃபேக்டரி ஃபுல்லா அவன் செய்கிறது என்ன தெரியுமா? சிப் தான் செய்யறான். சிப். நல்லா கேளுங்க. அவன் சொல்றான் 10 வருஷத்துல காசுக்கு வேல்யூ இல்லை. 100% உண்மை. நான் நீங்க ஒரு 100 கோடி ரூபாய் உங்க வீட்டுல கீழே பதுக்கி வச்சிருக்கீங்க. 500 ரூபாய் கட்டா இருக்கட்டும், 2000 ரூபாய் கட்டி இருக்குன்னு போயிடுச்சு, நீங்க பதுக்கி வச்சிருக்கீங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 500 ரூபாய் எடுத்து போய் கடையில நீட்டினீங்கன்னா காசு எல்லாம் செல்லாது அப்படின்னு. ஆமாங்க, நான் நீ சொல்றேன், இது நடக்குதா? இன்னும் கொஞ்ச நாள்ல இது நடக்குதா இல்லையா பாருங்க. காசு செல்லாது. நீங்க 500 ரூபாய் செல்லாது, 100 ரூபாய் செல்லாது, 10 ரூபாய் செல்லாது, 5 ரூபாய் செல்லாது, காயின்ஸ் கூட செல்லாது. இப்ப நகைக்கு வச்சுட்டாங்க, கரெக்டா? நகை கூட இதுக்கு மேல நீங்க வச்சிருந்தீங்கன்னா செல்லாதான். சோ எதுலயும் வைக்க முடியாது. உங்க காசை நீங்க பொக்கிஷமா வைக்க முடியாது. ஏன் செல்லாதுன்னா only online transactions. Do you understand? Only online. ஒரு சின்ன பெட்டி கடைக்கு ரோட்ல போனா இன்னைக்கும் ஆன்லைன் இருக்கா இல்லையா? இன்னும் 10 வருஷத்துக்கு நீங்க வெயிட் பண்றீங்க. 10 வருஷத்துல அப்படி காசு செல்லாதுன்றா அவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் ப்ரீ பிளான்டு. இன்னும் 5 years இல்ல, கொஞ்சம் வருஷம், இன்னும் 2-3 வருஷம் கூட செல்லாம போயிடும். ஒன்லி ஆன்லைன் இருக்கா இல்லையா பாருங்க. இப்ப நான் என் ஆன்லைனை யூஸ் பண்ணணும், நான் எதை வாங்கணும் போற, நல்லா கேளுங்க, பைபிளுடைய வார்த்தைகளின் படி நல்லா கேளுங்க. நான் ஏதாவது வாங்கணும் கடையில, நான் நெட் யூஸ் பண்ணுமா யூஸ் பண்ணக்கூடாதா? நெட்டுங்கிறது வருது எலான் மஸ்க் வைஃபை ஃப்ரீயா கிடைக்குது இல்ல? அப்ப வேற யாராவது டவர்ஸ் போடுவாங்களா? ஏர்டெல் போடுவாங்களா? யாராவது போடுவாங்க? யாரும் போட மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் தான் ரிச்சஸ்ட் பர்சன். சோ அவன் வைஃபை, சோ நெட், இன்டர்நெட். சோ அவன் ஒரு ரூல் கொண்டு வருவான். இமானுவேல் கேக்குறீங்களா? இங்க தலையில சிப்பு இல்லைன்னா ஏடிஎம் கார்டெல்லாம் செல்லாது. ஏடிஎம்ல போய் நீங்க நின்னீங்கன்னா உங்க தலையில சிப்பு இருக்கணும். காசு கிடையாது, பேங்க் கிடையாது, ஏடிஎம் இருக்காது. காசுக்கு வேல்யூ இல்லைன்னா ஏடிஎம் தேவையில்லை. நீ ஏதாவது வாங்கணும்னா பைபிள் என்ன போடு? விக்கிறவனாதிலும் வாங்குறவனாதிலும் அந்த அடையாளத்தை இல்லைன்னா இருக்கா இல்லையா? எடுத்து படிங்க. யாரோ ஒருத்தர் எடுத்து படிங்க, எல்லாரும் எடுத்துட்டு இருக்காதீங்க. மற்றும் கேளுங்க, அவங்க எடுக்கிறவங்க எடுக்கட்டும். விக்கிறவனாகிலும் வாங்க எத்தனை வருஷம்? 2000 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்டது. எடுங்க, யாராவது எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கும். buyer or seller cannot do anything without that mark. அந்த மார்க் தான், முத்திரை தான் SIM card. அதான் உங்களுக்கு கொடுக்க முத்திரை. இன்னைக்கு நமக்கு என்ன முத்திரை இருக்கு சொல்லுங்க பாக்க? நமக்கு ஒரு முத்திரை இருக்கு. என்ன முத்திரை சொல்லுங்க? சொல்லுங்க, என்ன முத்திரை இருக்கு? ஆதார் கார்டு. கரெக்டா தப்பா? உங்க கை விரல்ல பாக்குறாங்க. ஏன் கை விரல் வச்சா நம்ம வேலை செய்ய மாட்டுது? நாங்க சேலத்துல போய் அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல போய் கை விரல் வைக்க சொல்றாங்க, இந்த கை வேலை செய்யல, ஏன்னா எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது. ஆனா எப்படி வேலை செஞ்சிச்சு? அப்புறம் என்ன பண்ணாங்க? கண்ணு பாக்குறாங்க. கண்ணு பார்த்து கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? கரெக்டா தப்பா? கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ கண்ணுல எல்லாம் முத்திரை ஆதார் இருக்கு. இந்த ஆதார் என்ன மாறப்போகுது? என்ன மாறப்போகுது? ஒரு சிப்பா மாறப்போகுது. ஒரு சிப். நீங்க போய் நின்னீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு? காசுக்கு வேல்யூ கிடையாது. ஐ மீன் எவ்வளவு இருக்கு? வாட் இஸ் யுவர் வேல்யூ? அப்ப நீங்க போய் நின்னீங்கன்னா காசு கிடையாது, யுவர் வேல்யூ.
உன் வேலைக்கு இவ்வளவு வாங்கலாம், இந்த பொருளுக்கு உன்கிட்ட இருக்கிற இதுக்கு இவ்வளவு வாங்கலாம். நீ போய் வேலைக்கு போனீங்கன்னா வேலை சம்பளம் கேஷ் கிடையாது. எங்க போடுவாங்க? எங்க போவோம்? பேங்க் போவோம். கரெக்டா தப்பா? பேங்க் போவோம். பேங்க் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? முத்திரை இருந்தாதான் நீங்க இதை யூஸ் பண்ண முடியும். சரி, இப்ப இந்த மாதிரி ரூல் வந்துருச்சு. வரப்போது 100% வந்துட்ட பிறகு நீங்க நெட்ல தட்டிங்கன்னா வந்துடும். பையர் ஆர் செல்லர். 13ஆம் அதிகாரம் படிங்க. நீ படி மேகி. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தி இல்லவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது. லக்கம் 666 666. அந்த 666க்குள்ள உங்களுடைய நம்பர் இருக்கும். இந்த நம்பர் இல்லாம நீங்க எதுவுமே வாங்க முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க சம்பளம் எடுக்க முடியாது, உங்களை சம்பளம் வராது, நீங்க எதுவுமே வாங்க முடியாது, நீங்க வேலைக்கு போய் பிரயோஜனம் இல்லையே, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? கண்டிப்பா முத்திரை போடுவீங்களா போட மாட்டீங்களா? சொல்லுங்களேங்க. போடுவீங்களா போட மாட்டீங்களா? கிருபா சிஸ்டர் என்ன சொல்றீங்க? ஏதோ சொன்னீங்க, போடுவேன்னு சொன்னாங்க மாதிரி இருக்குதா? இதாங்க திருப்பி படியாத. அந்த முத்திரை இல்லைன்னா அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அந்த நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கொல்றது இல்ல, வாங்குறது. நீங்க கொல்றதுலயே இருப்பீங்க. கொள்ளலாம் போல நாமத்தை தரிச்சா. கொல்லுகிறதும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஆமென் சொல்லுங்க. சோ அப்ப நீங்க வாங்கணும் விக்கணும்னா என்ன பண்ணும்? அந்த முத்திரைய நீங்க போட்டுதான் ஆகணும். சோ என்னத்தை சாப்பிடுவீங்க? அரிசி வாங்கணும்னா முத்திரை இருந்தாதான் அரிசி. சம்பளம் வாங்கணும்னா முத்திரை இருந்தாதான் சம்பளம். சோ என்ன பண்ணுவீங்க? டேவிட் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. இன்னைக்கே நம்ம ஆட்கள்லாம் எப்படி இருக்காங்க? இன்னைக்கே முத்திரை போறதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு யாராவது காசு கொடுக்குறாங்களா? முத்திரை போட்டுங்க, நோ ப்ராப்ளம். நான் வரேன், நீ வர, நான் வரேங்க. ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் எனக்கு அவன் கோடி கோடியா காசு கொடுக்குறேன்னா உடனே முத்திரை. பிள்ளைகளே, காலம் இனி செல்லாது. அந்த பாட்டு தெரியுமா? ஒரு காசு கூட வராது. அப்புறம் மாடி கட்டும் மை டியர் மிஸ்டர். வீடு உண்டா சொல்லுங்க மிஸ்டர். மாடி மேல மாடி கட்டும் மை டியர் மிஸ்டர். வீடு உண்டா சொல்லுங்க மிஸ்டர். நம்ம ஆட்கள்லாம் கொஞ்சம் அப்படி ஆடிட்டாங்க. நாங்களாம் ஆட மாட்டோம், நாங்களாம் போட்டு நீங்க வேற பாஸ்டர் எங்களை நம்புறீங்களா? நீங்க நான் உங்களை நம்பலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் எண்ணி நம்பல. ஆனா நான் போட மாட்டேன். நான் பெத்தியில போய் உட்காந்துக்குவேன். நான் எதுவுமே வாங்க மாட்டேன். அங்க கொஞ்சோண்டு இடத்துல ஏதாவது பயிர் செஞ்சுவேன். டெய்லி வெண்டைக்காய் கத்திக்காய் சாப்பிட்டே எடுத்துடுவேன். கோழியை வளர்த்து சாப்பிட்டு எடுத்துடுவேன். அதுக்கு மசாலா எல்லாமே சாப்பிடுவேன். அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க? அப்படியே மசாலா வாங்கினேன் பாஸ்டர். மசாலா வேணா ஒண்ணு வேணாம், நானே அரைச்சிக்க, நானே போட்டுக்கிறேன். நான் போட மாட்டேன்.
சாப்பிடாம செத்தா கூட பரவாயில்ல, நான் பிளான் பண்ணி தான் வச்சுக்கிறேன் எல்லாமே. ஆமாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா இப்ப நடக்கும் நாம நினைக்கல, ஆனா இப்ப நடக்குது. இது நியூஸுங்க. எலான் மஸ்க் பண்றது நியூஸ். சிப் கம்பெனி அவ்வளோ பெரிய கம்பெனி, வேர்ல்டுல பிகெஸ்ட் கம்பெனியா. இன்னைக்கு சைனாலாம் அசந்து போறாங்களாம், பயப்படுறாங்களாம் எல்லாரும். ஹோல் வேர்ல்டு ஸ்கேட். ஏங்க அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நீங்க என்ன எத்தனை ஊழிக்காரர் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியுது. என்னங்க நம்ம அந்த காலத்துல கேள்விப்பட்டோம், நடக்குமா நினைச்சு நடக்குது, பாக்குறோம், என்ன பண்றோம்? இறுதி கடினமாயிடுச்சு. நாளுக்கு நாள் இருதயங்கள் கடினமாகிறது, கர்த்தரை விட்டு தூரம் போகிறது. நாளுக்கு நாள் இருதயம் கடினமாகிறது, கர்த்தரை விட்டு தூரம் போகிறது. ஆனா இந்த காலால் நெகிடுவேன் உயர்த்திதாவே. ஆனா ஆண்டவர் ஊழியத்துக்கு நான் வரும்போது எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த நாளில் நான் உன்னை இந்த உலகத்தில் இருக்க விட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தான். அந்த நாள் உன்னை இந்த உலகத்தில் இருக்கும்படி உன்னை காப்பாற்றுவேன். இந்த உடன்படிக்கை கர்த்தரிடத்தில் நான் பெற்று வந்தேன். இந்த ஊழியத்துக்கு நான் வந்தேனே. அந்த உடன்படிக்கை அந்நாளில் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதற்கு பின்பாக ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு வரும்போது நாள்ல, இந்த உபத்திர நாள்ல, நீ இந்த உபத்திரத்தை மத்தியில நான் உன்னை இருக்க நான் விட மாட்டேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். எல்லாவற்றுக்கும் நீங்க ஆயத்தமா இருக்கணும். ஆனா இந்த நாட்கள் இது ஸ்டார்ட் ஆகும். இப்ப நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாளுக்கு அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் நாதன் இயேசு. பிள்ளைகளே, இன்னைக்கு வசனங்களை கேட்க வந்திருக்கிறதே பிள்ளைகளே, எல்லாவற்றையும் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. எல்லா காரியங்களிலும் நம்ம எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் நன்மைகளை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். இந்த காரியத்துல நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். தீங்கு நாட்கள் ரொம்ப சீக்கிரமாய் வருகிறது. அந்த தீங்கு ஆரம்பிக்கிறது நம்முடைய கண்கள் பார்க்கிறது. அந்த தீங்குக்குள் உலகம் மாட்டிக்கொள்ள போகிறதும் நம்முடைய கண்கள் பார்க்கும். ஆனா நீ என்ன சேர்த்து வச்ச? உன் பணமோ, உன் சொத்தோ, உன் அடையாளமோ எதுவுமே உன்னை காப்பாற்ற போகிறது இல்லை. ஆனா நீ ஆண்டுக்காக எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறாய்? எத்தனை பேரை கர்த்தர் பக்கமாய் திருப்பி இருக்கிறாய்? எத்தனை பேர் இந்த அடிமைத்தன உலகத்தில் சிறைச்சாலையிலிருந்து, நரகத்தின் குழியிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறாய்? எத்தனை பேரை கைப்பிடிச்சு தூக்கி விட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு பாப்பாரு. நீ எவ்வளவு பேரை கை தூக்கி கூப்பிட்டு விடுகிறாயோ
அந்த அளவுக்கு அழகான பொக்கிஷமாகிய வீடை கர்த்தர் உனக்கு பரலோகத்துல வைத்திருக்கிறார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாளும் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிற நேரத்துல இப்படிப்பட்ட அந்த முத்திரை போடாதவர்கள் என்ன வேணா ஆல்ரெடி இட் would have been started. எலான் மாஸ்க் நம்ம பாரத பிரதமர் கிட்ட பேசிட்டாரு. So these all have been planned. இதெல்லாம் பிளான் நடந்திருக்கு. உலகமே இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லை என்றால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாரும் சுயமாய் வாழுகிறவர்களா இருக்கிறார்கள். தங்களுக்காக தங்களுடைய குடும்பத்துக்காக வாழுகிறவர்களா இருக்கிறோம். மற்றவங்களுக்காக வாழுகிறவர்கள் ரொம்ப குறைவு. இருக்கிறார்கள், இருக்கலாம், இருந்திருப்பார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிறார்களா? தேடி பார்த்தாலும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க உங்க இறுதியும் கடினமா இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க உங்க இறுதியும் கடினமா இருக்கு? ஒத்துக்க மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க, கரங்களை வைத்துங்க. உங்க இறுதியும் கடினமா இருக்குன்னு சொல்றோங்களா? கமான், கரங்களை வைத்துங்க. இறுதியும் கடினமாயிடுச்சு. எல்லாருடைய இறுதியமும் கடினமாயிடுச்சு. ஏன் கடினமாயிடுச்சு தெரியுமா? அதான் ரீதி, அதான் உண்மை. இறுதியும் கடினமாயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் தாங்குகிற பலத்தை நீங்க சாத்தான் இடத்துல பெற்றிருக்கிறீங்க. உலகம் வேண்டும், உலகத்தின் ஆசைகளும் அது நிச்சயங்களும் உங்களால விட முடியாது. என்ன ஆசைச்சு? எல்லா பொருட்களும் எல்லாம் வேணும்ன்ற ஆசை எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது. அதனால நாம கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டரை மறந்துட்டோம். ஆண்டுட்டு தூரம் போயிட்டோம். இன்னைக்கு உலகமும் உலகத்தின் காரியங்கள் தான் நம்மை ஆட்டி வைத்திருக்கிறது, அப்படியே நெருக்கி வைத்திருக்கிறது. ஸோ எலான் மாஸ்க் என்ன செஞ்சாலும் நமக்கு என்ன அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க. சபையார் அப்படி இருக்காங்க. நான் பாக்குற ஒவ்வொரு பாஸ்டர்மார்களும், பெரிய பெரிய பாஸ்டர்கள்லாம் எல்லாரும் பாக்குறாங்க. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பேசுறாங்க. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பேசுறாங்க. நீங்க ஆன்டி கிரைஸ்டான்னு எலான் மாஸ்க கேட்டா நோ 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 அப்படின்றாரு. நீங்க ஏலியனான்னு கேட்டா இருக்கலான்றாரு. நமக்கு என்னங்க தெரியும்? பிள்ளைங்களே, இன்னைக்கு ஃப்ரீ வைஃபை தான் ஒரே கனெக்ஷன் ஃப்ரம் எலான் மாஸ்க். ஃப்ரீ வைஃபை, நோ ஏர்டெல், நோ ஜியோ, நத்திங், எதுவுமே இருக்காது. நோ நெட்வொர்க் இந்த வேர்ல்டு, ஒரே நெட்வொர்க். நீங்க ஏஐ கேட்டா 1000 பதில் சொல்லுது. நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுது. நீங்க கேட்டதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணதா இல்லையா? எல்லாமே ஏஐ தான். எவ்ரிதிங் இஸ் ஏஐ. ஸோ மனுஷனுக்கு வேலை இல்லாம போகிறது. நாளைக்கு காசும் இல்லை, எது இல்லைன்னா இன்னைக்கு எதுக்காக சபைக்கு வந்திருக்கோம்? ஏதாவது கிடைக்குமா? என்கிட்ட இருந்து கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் இடத்துல ஏதாவது கிடைக்குமா? கர்த்தர் எங்க ஏதாவது கொடுப்பாரா? எதுக்காக சபைக்கு வந்திருக்கோம்னா, கர்த்தரை தேடினாதான் நமக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், அதுக்காக வந்திருக்கோம். உண்மையா நான் கர்த்தரை தேட, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை வைத்துங்க. பொய் சொல்லாம சொல்லு. நிச்சயமா நான் கர்த்தரை ஆராதிக்க வந்தேன். ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் எனிதிங். நான் எதை குறிச்சும் கவலைப்படல.
நான் நிச்சயமா கத்தரை ஆராதிக்க தான் வந்திருக்கேன். எனக்கு டைமிங் இந்த வெயில், மற்ற நேரத்துல வெயில் தெரியும், ஆனா இங்க வந்த வெயில்லாம் தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியுதுன்னா, ஏன்னா நீ are not bothered. உங்களுக்கு உஷ்ணம் அப்படியே நெருக்கம் காற்று இல்லைன்னா உங்க you're not bothered. ஆனா உண்மையை ஆராதிக்கிறவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க ஆண்டவர் ஆராதிக்க இங்க வந்திருக்கிறோம். நான் சொல்றேங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஜீவன, நான் கூட 100%, 100%, 200 500 1000% நான் சொல்றேன். இந்த ஆராதனை இல்லைன்னா நான் நிச்சயமா எனக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். நம்ம சபையில இந்த உண்மையான ஆராதனை இல்லைன்னா நான் உயிரோடு இருந்துக்க மாட்டேன். எனக்கு நல்லாவே 100%, 1000%, 10,000% தெரியும். நான் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு வச்சு எனக்கு தெரியல. இந்த ஆராதனை தான் ஒவ்வொரு நாளுக்கு நாள் அற்புதமாய் தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் உம்மை நான் பார்ப்பேன், உம்மிடம் பழகி உம் பெயர நான் சொல்லி கூப்பிடணும். என் நேசரே 10,000 பேர்களை காட்டிலும் எனக்கு உகந்த இரட்சகனே. என் நேசனே 10,000 பேர்களை பார்க்கிடும் எனக்கு உயர்ந்த நேசனீரே. ஆனந்தமாம் இந்த கானா உம்மை பேச ஊழியம் செய்ய உம் பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். ஊழியம் செய்து உம் பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா எனக்கு மாறாத உம் கிருபை. தாரும் தேவா எனக்கு மாறாத உம் கிருபை. ஆனந்தமா இந்த கானா எகிடுவேன். தரிசிப்பேன் சேற்றினில் ஜன்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என்னுள்ளம் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான என்னுள்ளம் பாருங்க, ஆண்டவர் நம்மள அழைச்சார் ஊழியத்துக்கு. விருப்பம் இல்லதான். நிறைய பேர் விருப்பத்தோட வந்திருப்பாங்க, ஆனா உண்மையா விருப்பம் இல்லதான். ஆனா ஆண்டவர் நேசிப்பேன், எல்லாமே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆண்டவர் பிடிக்கும். ஊழியர் செய்யறவங்களுக்கு எல்லாம் உதவி செய்வேன், இவ்வளோ பண்ணேன். ஆனா ஊழியக்காரன் என்று அழைக்கப்படும்படி அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல. நான் சென்னையிலிருந்து டிராவல் டு ஏற்காடு, சேலம், கர்த்தர் அழைச்சாரு ஏற்காடுல. அப்போ எவ்வளோ என்னுடைய மைண்ட்ல எவ்வளோ இருந்தது.
சொல்ல முடியாத அளவுக்கு மனசுல விருப்பங்கள் இருந்துச்சு. இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். பிளானிங் என்ன பயங்கரமா இருக்கும். அதுக்கு முன்னாடி தான், ஏற்காடு போறதுக்கு முன்னாடி தான் இங்க மெட்ராஸ் பக்கத்துல செய்யாறுன்ற இடத்துல ஒரு பெரிய இடத்த வாங்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி, அந்த பெரிய இடத்துல பின்னாடி இருக்கிற இடங்கள்லாம் யாரும் வாங்க கூடாதபடி பிளான் பண்றேன். நான் என்ன பிளான் பண்றேன், இந்த இடத்த நான் வாங்கணும். யாருமே பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அடிமை மாதிரி ஓடி வந்து அவங்க நிலத்தை என்கிட்ட கொடுக்கணும். அப்போ நான் வந்து கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் அவன் பிசினஸ் மேன், நான் யாரையும் ஏமாத்தல. சோ பாருங்க, முதல்ல அங்க போயிட்டு வேலை பேசும்போது ரோட்ல இருக்கிறவங்க, மெயின் ரோடு இருக்கிறவங்க 1 கிலோமீட்டர் இருக்கும், ரொம்ப தூரம். அவ்வளோ 1 கிலோமீட்டர் நிலத்தையும் என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டேன், காசு கொடுத்துதான். பின்னாடி 50 ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்கிற ஜனங்கள்லாம் என்னை நம்பி இருக்கிறாங்க. நான் வாங்கலைன்னா அவ்வளவுதான், அவங்க லேண்டுக்கு வழியே கிடையாது. அப்போ அவங்க சொல்றாங்க, எவ்வளவு கம்மி, பாதி ரேட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. இது பிளான், முதல்ல என்னுடைய பிளான். ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்துல வாங்கிட்டா பின்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணுவான், பாதி ரேட்டு கூட கொடுப்பான். அவங்க சொல்றாங்க, பாதி ரேட் கொடுங்க. கொடுக்குறேன். ஏன்னா அந்த பிசினஸ் மேன்ல அப்படிதான் இறுதி, அப்படிதான் இருக்கும். சோ இல்ல வாங்கிட்டேன், எல்லாம் பண்ண. அப்புறம் தான் ஊருக்கு போறேன், ஆண்டாங்க பேசுறாரு. மனசு ரொம்ப வருத்தத்துல நிறைஞ்சிட்டேன். எனக்கு வாங்கி கொடுக்கறவர் கூட என் கூட சேர்ந்து நான் எல்லாத்தையும் வாங்குவேன்ற பிளான்ல தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் எனக்கு போன் பண்ணாரு. எனக்கு இன்னும் மறக்க முடியாத அந்த வார்த்தைகள். நல்ல மனுஷன், எனக்கு வாங்கி கொடுத்தவரு, வயதானவர், நல்ல அந்த ஊர்லயே நல்ல பேர் இருக்கிறவரு. பின்னாடி இருக்கிறவங்களாம் வாங்க போறீங்களா, வாங்குறீங்களே, எப்போ வாங்குறீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், அதனால எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் ஊழியம் செஞ்ச என்னங்க, இது வாங்குங்க, பின்னாடி இருக்கிறதுல வாங்குங்க, கம்மியா தானே கொடுக்குறாங்க அவங்க. இல்லைங்க, நான் அப்படி செய்யக்கூடாது, தவறு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் ரொம்ப ட்ரீம்ஸ் வச்சிருந்தாரு, இதெல்லாம் வாங்கிடுவாரு சார், நமக்கும் இதை கொடுப்பாரு, சோ நிறைய கம்மி ரேட்டுக்கு வாங்கிடலாம். ஆனா நான் சொல்ல, நான் தப்பு, அது மாதிரி நான் பண்ண மாட்டேன்ட்டேன். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். நீங்க என்னங்க இருந்தா என்னங்க, பாஸ்டானா என்னங்க, நீங்க பாஸ்டங்க தான் நிறைய. இல்லைங்க, நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன். அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள்ல அவர் இறந்துட்டாரு. அந்த அதிர்ச்சி அவரால் தாங்க முடியல, நான் வாங்க மாட்டேன்னு சொன்னது. ஏன்னா அவங்க உலக மனுஷர்கள், அவங்களுக்கு என்ன தெரியும். ஆனா நான் அப்ப பிசினஸ் இருந்ததுன்னா என் மைண்ட் அப்படிதான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட என்ன கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சி தொட்டு, அப்ப இந்த பாடலை நான் பாடுறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழை மாறாத பொக்கிருவை கண்பாரும் என்றும் நாடும் ஆடிமை. தாரும் தேவா பொக்கிருவை கண்பாரும் என்றும் நாடும். ஒரு பிசினஸ் மேனுடைய மைண்ட் எப்படி இருக்கும், எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி போட்டா எப்படி வரும், அப்படிதான் இருக்கும். பெத்தில் ரோட்ல போய் பாத்தீங்கன்னா, அந்த மெயின் ரோட்ல யாருதுன்னு கேட்டீங்கன்னா சாரதா இருந்துச்சு, இப்ப இல்லைன்னு சொல்லுவாங்க. கரெக்டா சொல்லுவாங்களா? மெயின் ரோட்ல எல்லாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் தான் நான் வாங்கியிருப்பேன், பின்னாடி இருக்கவங்களா யாருக்கும் வைக்க கூடாது. ஆனா வித்துட்டேன். ஆனா கர்த்தர் பாருங்க, கடைசியில எனக்கு எங்க கொடுத்துருக்காரு, பின்னாடி கொடுத்துருக்காரு. அதான் பெத்தில்.
ஆனா முதல்ல பாருங்க எப்படி பிளான் பண்ணுது. நான் பிளான் பண்ணது ஒண்ணு, ஆனா எனக்கு நடக்கிறது என்ன? பிள்ளைகளே, இன்னைக்கு FCRA ஏதோ ஒண்ணு வந்திருக்கு. அதுல மதிப்பு தெரியுமா? ஃபாரின்ல இருந்து வந்து ஏமாச்சி சம்பாதிச்சு என்னென்ன பண்ணி அதை குறிச்சு கவலைப்படணும். ஆனா உண்மையா கஷ்டப்பட்டு உழைச்சி நான் எதை குறித்து அவங்க ஃபாரின்ல இருந்து எடுத்து வந்து காசு வாங்கி சரியா செலவு பண்ணாம அவங்களுக்கே சர்ச் கட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, என்னென்ன பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் போய் நிக்கிறாங்க. எங்க போய் நிக்கிறாங்க? யாரையும் குறை சொல்ல, நான் எங்க போய் நிக்கிறாங்க? அரசியல்வாதிகிட்ட போய் நிக்கிறாங்க, எங்களை காப்பாத்துங்க. அப்ப நீங்க கரெக்டா கணக்கு பார்த்து வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஏன் போய் அங்க போய் காப்பாத்துங்கன்னு சொல்லணும். எல்லாத்தையும் ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்ரிதிங் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஊழியத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் சரி பண்ண வைத்தாரு. நம்ம யாரையும் சீட் பண்ணி, யாரையும் ஏமாற்றி, எந்த காரியம் இன்னொருத்தருடைய பணத்துல நம்ம ஆளுகிறவங்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையா சம்பாதிச்சு உண்மையா வந்து ஆர்கனைசேஷன்ஸ்ல வச்சிருந்தாங்கன்னா ஏங்க பயப்படணும்? ஏன் பயப்படணும்? உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு உண்மையா இருங்க. சொல்றேன், இன்னைக்கு அந்த கிறிஸ்து நாட்களுக்கு வந்திருக்கோம். நம்ம be careful, whatever you do, be careful. நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருங்க. நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஹோம் வச்சிருக்காரு கர்த்தர். ரிட்டையர்மெண்ட் ஹோம் எங்க இருக்கு? எக்கட உண்டாரு? எக்கட உண்டாரு? பரலோகத்துல உண்டாரு. ஆமென். அப்படி இது கரெக்டா இல்லையா? எங்க இருக்கு ரிட்டையர்மெண்ட் ஹோம்? ரிட்டையர்மெண்ட் ஹோமா? உனக்கு பூமியில வச்சிருக்க, பூமியில வச்சிருக்காரா? அப்ப நீ போறது இல்ல. அது ரிட்டையர்மெண்ட் ஹோம் கிடையாது. கர்த்தர் வச்சிருக்கிறது ரிட்டையர்மெண்ட் ஹோம் கிடையாது. அது பைபிள் என்ன போட்டிருக்கு? 100 வயசு ஆகி மரிச்சவர்களும் வாலிபர்களை போல இருப்பாங்களாம். அப்புறம் சின்ன குழந்தை, இஸ்ரேல் மாதிரி குழந்தை எப்படி இருப்பாங்களாம்? வாலிபர்களை போல இருப்பாங்களாம். அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. சின்ன குழந்தை வாலிபர்கள் ஆயிடுவாங்களாம், வயசானவங்க கூட வாலிபர்கள் ஆயிடுவாங்களாம். ஹல்லேலூயா. ரிட்டையர்மெண்ட் ஹோம் பண்ற வயசானவங்களுக்கு தான் ரிட்டையர்மெண்ட் ஹோம். பூமியில் வச்சிருக்காரா? ஒரு உங்க டேடி உங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க போல ரிட்டையர்மெண்ட் ஹோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படிதான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். உடனே மிக்சிங் வாங்க வைத்தாங்க. ஐ எம் நாட் பாதர். நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். பெத்தையில ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் கட்ட போறேன். ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம், ரிட்டையர்ட் பீப்புள், நாட் உங்களுக்கு இல்ல, ரிட்டையர்ட் பீப்புளுக்கு. அவங்களுக்கு ரிட்டையர்ட் ஹோம் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்றேன். பேஸ்மெண்ட் யாருக்கு? யார் காசு இல்லை, சொந்த உழைப்புல. ஒருவேளை பேங்க்ல லோன் எடுப்பேன், இல்ல பேங்க் எடுத்து கொடுப்பா. பட் ஐம் கோயிங் டு பில்ட் a retirement home. அங்க வந்து ரிட்டையர் ஆயிட்டு கணவன் மனைவி கவனிக்க ஆள் இல்லாதவர்கள், நல்ல கிளாஸ் பீப்புள் நான் பார்த்திருக்கேன் என் லைஃப்ல. நல்ல அவங்களுக்கு காசு இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா கரெக்டான நேரத்துல சாப்பாடு இருக்காது. ஒரு ஜுரம் வந்தா அவங்கள பாத்துக்கிறதுக்கு மகன் அமெரிக்கால இருப்பாரு, இல்ல கனடால இருப்பாரு, வெளிநாடுகள்ல இருப்பாரு. அவங்கள அந்தந்த நேரத்துக்கு பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால ஐ பிளான், நான் செய்யறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். என்ன? ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் பெத்தையில, அடுக்குமாடி. ஹல்லேலூயா. கர்த்தர் சுத்தமானால் அதிகஸ்தர் அதுக்குள்ள வரான். நம்ம செய்யறத செய்வோம். ஏன்னா என்னால இயன்ற மட்டும் எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைனா, அட்லீஸ்ட் எங்க அப்பா என்கிட்ட கேட்ட ஒரே வார்த்தை, அதனால் நான் நிறைவேற்றினேன். என்ன சொன்னாங்கன்னா, டே சைமன், எங்க அப்பா சொன்னதை சொல்றேன், நான் அனாதடா,
நான் அனாதடா, நான் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன்டா, ஹாஸ்டல் தான் படிச்சுண்டா, இவங்களுக்கு எவ்வளவு கோடி கோடி சொத்து இருந்ததுடா, ஆனா நான் அனாதடா. எனக்கு அப்பாவும் இறந்துட்டாங்க, எனக்கு அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்க அப்பா நான் 6 மாசம் குழந்தையா இருக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாரு. நான் 6 வயசு இருக்கும் போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு யாருமே இல்லடா. எங்க பிரதர்ஸ்க்கு நாங்க அனாதையா ஹாஸ்டல்ல வளர்க்கப்பட்டோம். ஒரு வாலிப பருவத்துல தான் எங்க அங்கிள் எங்களை கூப்பிட்டு எங்க அப்பாவுடைய பெரியப்பா இந்த பிள்ளைங்க அனாதை ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரு கல்யாணமே பண்ணாம இந்த பிள்ளைங்களை அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. காசு இருந்துச்சு, நல்லா கேட்டுங்க, பணம் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, ஆனா சரியான நேரத்துல சாப்பாடு எதுவுமே கிடையாது. ஹாஸ்டல் தான். அப்ப சொல்லுவாங்க ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் கட்டணும்னா அது நடக்காத காரியம். அது அந்த காலத்துல அது அட்லீஸ்ட் ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம். ஜனங்க இன்னைக்கு நிறைய இன்டர்வியூஸ் கேட்டிருக்கேன். நான் எதுவுமே சொல்லக்கூடாது, செய்யணும்னு நினைப்பாங்க என் மனைவி. அது தப்பு கிடையாது. ஆனா சபையில சொல்றதுனால எனக்கு ஒண்ணும் ஆயிட போறதில்ல. எனக்கு யாரை குறிச்சும் பயம் இல்ல. எந்த வன்கண்களும் தீய கண்களும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு ஏங்க நான் நினைக்கிறது தப்பா சொல்லுங்க, யாரும் நான் நினைக்கிறது தப்பா? இன்னைக்கு நிறைய பேரு வயசானவங்க கரெக்டான நேரத்துல சாப்பாடு வரல, காசு இருக்குங்க, பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. நிறைய அதுக்குன்ட்டு நிறைய பெறலாம் இல்ல, ரொம்ப குறைஞ்சி கொஞ்சம் வீடுகளா கட்ட போறாங்க. கர்த்தர் எனக்கு உதவி செய்ய விருப்பம் இருந்தால் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஒருவேளை எங்க அப்பாவுடைய ஆசை, சின்ன ஆசைய நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. சோ ஒருவேளை எனக்கு இன்னைக்கு ரொம்ப லேட்டா இதை நான் திங்க் பண்ணி பண்றேன். கரெக்ட் தான், ரொம்ப லேட்டா திங்க் பண்றேன். சரி பரவாயில்ல, இதுக்கு பின்னாடி கூட கர்த்தர் எல்லாவற்றிலும் சரி செய்து மேகி கூட அது அப்புறம் ஸ்ட்ராங்கா நடத்துவதற்கு இது ஒரு ஊழியமாகவும் அவள் செய்யும்படி நானும் செய்யும்படி. இன்னைக்கு பைபிள் என்ன போட்டிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் என்ன போட்டிருக்கு? ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? கிருபா சிஸ்டர் எடுத்து படிங்க. 58ஆம் அதிகாரம் டேக் 58. உபவாசத்தை குறித்து போட்டிருக்கு, எடுங்க. படிங்களே. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீங்கள் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இஷ்டத்தின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் இதோ வழக்குக்கு வாதுக்கும் கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணியாளிகளை நெகிழ்கிறதற்கும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குறதும் இதெல்லாம் செய்யறமா இல்லையா? இது நம்ம செய்யறமா இல்லையா? அக்கிரமத்தின் கட்டுகள் அவுக்கிறமா இல்லையா? உங்க நிறைய அக்கிரம கட்டு இருக்கு, உடைச்சிட்டோம். ஆமென். அப்புறம் நுகத்தடிகள் பில்லி சுனி கட்டுகளாம் உடைச்சிட்டோம். அப்புறம் நெருக்கப்பட்டீங்க, இன்னைக்கு விடுதலையோட இருக்கீங்க. அதனாலதான் என்ன திட்டுறீங்க? சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறது அதெல்லாம் பண்ணிடுறோம். பசியுள்ளவனுக்கு உன்னாகாரத்தை பகிர்ந்து நீங்க என்ன பண்றீங்க? பசியுள்ளவனுக்கு மிச்சம் மீதியை போய் போடுறீங்க. பசியுள்ளவனுக்கு என்ன பண்றீங்க? அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்ல மிச்சம் மீதி போய் போடுறோம்.
இன்னைக்கு அது கூட போட மாட்டோம். படிங்க பசியுள்ளவருக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவர்களை கண்டு அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு. இன்னைக்கு எவ்வளவு தாய் தகப்பன்னு நான் இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். பிள்ளைங்க நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த பிள்ளைகளுக்காகவே அவங்க வாழ்ந்தாங்க. They live for the children. They all live for the children. அவங்க பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் நாளுக்கு நாள் இறுதி கடினப்பட்டு தாய் தகப்பன்மார்களை பார்க்காமல், இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால ஒரு வீடியோ வந்துச்சு. என்ன வீடியோ வந்துச்சு? எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து தொலைக்காட்சியில இறுதி சடங்க இல்லையா, 3 பொண்ணுங்க இருக்கு. அந்த 3 பொண்ணுங்கள கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. நல்ல வேலையில இருக்காங்க. பண்ணாங்க அநாமத்துல இந்த ஹோம்ல அவங்களே செய்ய சொல்லி வீடியோ டிவில எல்லாத்துலயும் போட்டீங்களா? இப்படிப்பட்ட உலகத்துல நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆனவர்களுக்கு ஒரு பயம் வந்து, நாம் வயசானா நம்மளை யாரு, இன்னைக்கு உங்களுக்கே பயம் வந்துச்சு. கரெக்டா தப்பா? அப்படிப்பட்ட நிலைமையில நாம் இருக்க. வயசான யார் நம்மை கவனிப்பாங்க? பிள்ளைகளே, உங்க தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் அவங்களை நல்லா நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்க தாய் தகப்பனை நீங்க தள்ளி விடுகிறது ஒரு நாளும் கர்த்தருடைய சித்தம் அல்ல. மைக்கு ஒரு வசனம் அது வந்து என்னடா இல்லையே, வசனம் மட்டும் வந்திருக்கே அப்படின்னு நான் பார்த்தேன். என்ன பாஸ்டர் லிஸ்ட்லயே இல்லைன்றீங்க? நம்ம பைபிள் லிஸ்ட்லயே இல்லையே, இது என்ன வசனமா வந்திருக்கேன்னு நான் பார்த்தா சூரா என்னன்னா கேத்தலிக் பைபிள். அது பைபிள், கேத்தலிக் பைபிள் தான் ஒரிஜினல் பைபிள். நல்லா கேட்டுங்க, இது ஒரிஜினல் பைபிள் இல்ல. கேக்குறீங்களா கேட்கலையா? இனிமேல் நீங்க கேத்தலிக்ல இருந்து வந்தீங்களா? உங்க பைபிள் தெரியுமா உங்களுக்கு? இதுதான் தெரியும் உங்களுக்கு. ஆனா கேத்தலிக் பைபிள் தான் ஒரிஜினல் பைபிள். ஒரிஜினல் பைபிள்னா இதே தான் எழுதிருக்கோம், ஆனா எக்ஸ்ட்ரா அதிகாரங்கள் இருக்கு. அதுல சூரா படிமைக்கு சூரா மை சைல்ட் help your father in his old age. என் மகனே, என் மகளே, help your father in his old age. உங்க அப்பாவை உங்க வயதான காலத்துல ஹெல்ப் பண்ணுங்க. And do not grieve him as far as he lives. அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் மனசு கஷ்டப்படுத்தாத. பைபிள் சூரா. Even if his mind fails. வயசாயிடுச்சுன்னா அவங்க சில சமயம் கோவப்படுவாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. கரெக்டா? அவங்களுடைய மைண்ட் ஃபெயில் ஆனாலும் be patient with him. அவரோட பொறுமையா இரு. Because you have all your facilities, do not despise him. என்னது? Because you have all your faculties, do not despise him. உனக்கு எல்லாமே இருக்கு, அதனால அவரை வந்து தள்ளி விடாத. அப்புறம் for kindness to a father will not be forgotten. ஒரு தகப்பனுக்கு நீ காண்பிக்கிற அன்பு ஒரு நாள் மறக்கப்படாது. நல்லா கேட்டுங்க, எழுதி வேணா வச்சுங்க. And will be credited to you against your sins. And will be credited to you against your sins. நல்லா கேட்டுட்டீங்களா? இது நான் லிஸ்ட்லயே இல்லையே ஆண்டவரே, எங்க லிஸ்ட்லயே இல்லையே, இன்னும் வித்தியாசமா இருக்கு, இன்னைக்குதான் நான் கேள்விப்படுறேன். இந்த பைபிள்ல இந்த வசனம் இருக்கு. என்ன கிரெடிட்டட்? என்னது? against your sins. உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுக்கு அதுக்கு பதில் கிரெடிட் ஆகுமா? என்ன கிரெடிட் ஆகுமா? இந்த காசு, இந்த நன்மை, உங்க அப்பாக்கு செய்யற நன்மை உன் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடுமா? ஆமென் சொல்லுங்க. உங்க அப்பாக்கு செய்யற நன்மை உன் பாவங்கள் எல்லாம். எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு.
இல்ல இந்த மாதிரி வார்த்தைகள் பைபிள் இருக்கா? பசூரா பைபிள முழுமையா படிச்சாதான் இதெல்லாம் தெரியும். நான் அதெல்லாம் படிக்கல. சரி, நான் தேவையில்லைன்னு சொல்லி ப்ராடஸ்டன்ஸ் விட்டுட்டாங்க. ஆனா நானும் விட்டுட்டேன். சோ அதனால இதுல எல்லாம் இருக்குது பாருங்க. அப்ப பாருங்க, நல்ல வேலை கர்த்தருடைய கிருபையினால எங்க அப்பாவை நல்லா கவனிச்சேன். நான் மரிக்கும் தருவாயில கூட எல்லா காரியங்களிலும் கூட இருந்தேன். நான் அவங்க எவ்வளவு திட்டுவாங்க என்ன, ஆனா குவைட்டா இருப்பேன். ஏன்னா எங்க அப்பா தானே எடுத்துட்டாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திராட்சைவலி இருக்காங்கல்ல, அவங்களுடைய சிஸ்டர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். அவங்க பேசினாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேசுறது. ஏன்னா புத்தி இல்ல ஒரு பேச்சு பேசுவாங்க. அவங்க வந்து சும்மா கச்சா பச்சாலாம் பேச மாட்டாங்க. திராட்சைவலி சிஸ்டரு கச்சா பச்சாலாம் பேச மாட்டாங்க. கரெக்டா பேசுவாங்க, பாயிண்ட்ல பேசுவாங்க, கரெக்டா பேசுவாங்க. ஸோ அவங்க மேல மதிப்பு மரியாதை அதிகமா இருக்கும் எனக்கு. ஆனா அத டோட்டலா கடைசி நேரத்துல என் மைண்ட்ல அதை அவங்க எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்துட்டாங்கன்னா, அவங்க அம்மாவை வந்து அவங்க கடைசி நாட்கள்ல பார்க்கலன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது என்ன இன்னும் அவங்க யாரோ நான் யாரோ. ஆனா அவங்க அம்மாவை அந்த கடைசி காலங்களில வந்து பார்க்கலன்னு சொன்ன வார்த்தை எனக்கும் அவங்களுக்கு இருந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த இது உடனே கட் ஆயிடுச்சு. ஏன்னு எனக்கு புரியல. நீ கேட்பாங்க அவங்க வீட்டுல நடத்தணும், நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு அம்மா தாய், அந்த தாய் இல்லைன்னா நீங்க எல்லாம் இல்ல. நிச்சயமா சொல்றேன், அவ்வளவு ஹெல்ப். அவங்க அம்மா வந்து இவங்களெல்லாம் பிடிக்குமோ பிடிக்கலையோ, இவங்க 1000 சொல்ல அவங்க அம்மா பற்றி, இவங்க அம்மா பற்றி. ஆனா அவங்க அம்மா வந்து நான் அந்த காலங்கள்ல இருந்து நான் அவங்கள மீட் பண்ணிருக்கேன். அருமையா பேசுவாங்க, அருமையானவங்க. அவங்க அம்மா, அவங்க பேர் என்ன, கோவிந்தம்மாள். பாருங்க, அம்மா பேரே மறந்து கொண்டாமாவா கோவிந்தம்மான்ட்டாங்க. ஜெசிகா பாருமா, கோரிக்காமா, நான் கோவிந்தம்மான்னு கேட்டுச்சு. ஐயோ கடவுளே, அவ்வளவு நல்ல ஒரு லேடி. சில பேர் வந்து எனக்கு பார்த்தாவே பிடிக்கும். அது மாதிரி இவங்களை பிடிக்குதோ இல்லையா, அவங்க அம்மாவை பிடிக்கும். அது பார்த்தோன்னா ஒரு சம்திங், ஒரு பெரியவங்க, ஒரு வயசுல மூத்தவங்க, ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தோணும். நான் சொல்றேன் இதுதாங்க, நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு உங்க பெரியவங்களுக்கு நீங்க அதிகமா செய்றீங்களோ அது பின் காலங்களிலே அது உங்களுக்கு நிச்சயமாய் வரும். நீங்க பார்க்கலனா அது உங்களை அடிக்கும். இந்துஸ் அது பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் கரெக்டா சொல்லுவீங்க. என்னன்னு சொல்லுவாங்க, இமானியல் என்ன சொல்லுவாங்க, சொல்லுங்க இமானியல். அவர் எங்கடா சொல்ல மாட்டீங்க, கர்மான் வாங்க. கரெக்டா, கரெக்ட் தானே பிரதர்? சொல்லுவாங்களா இல்லையா? இந்துஸ் சொல்லுவாங்க. ஆமென். அவங்க சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்றீங்களோ அது உங்களுக்கு திரும்பவும் அடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால உங்க தாய் தகப்பனையும் அவங்க இருக்க மட்டும் கனம் பண்ணுங்க. ஆமென். உங்க தாய் தகப்பனை ஒரு நாள் தூஷிக்காங்க. அவங்க நல்லவங்கள கெட்டவங்கள அவங்க மைண்ட் ஆஃப் ஆகி பேசுவாங்க. வயசாயிடுச்சுன்னா இப்ப நானே ஆஃப் ஆகி தான் பேசுறேன். நானே பேரை மறந்துட்டேன். குண்டம்மா வந்து சண்டைக்கு வராங்க, தவித்தா இல்லமா என் பேரை மறந்துட்டீங்க. சீரியஸா மறந்துட்டேன். சீரியஸா மறக்குதுங்க, எனக்கு மறதி வருதுங்க, என்னன்னு தெரியலங்க, டக்குன்னு மறந்துருது. நான் ஊழியத்துல இருந்து தானே மறந்தீங்க, அவ்வளவுதான் கேட்டாங்க. டக்குன்னு வரமாட்டது பேரு. வயசாயிடுச்சுன்னா கொஞ்சம் நட்டு கல்லுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தான். சிரிக்காதீங்க, உங்களுக்கு இப்பதான் கலந்துச்சு, இப்ப மறந்துடுறீங்க. எனக்கு பரவாயில்ல, 60 வயசுல கொஞ்சம் மறக்கிறேன். இப்பவே நிறைய சித்ரா கிடைக்கல டக்குன்னு சொல்றாள், கொல்ல மாட்டா, மறந்துடுப்பா. ஆமென். சோ இதையும் சில பேர் ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன